ஊர்லேருந்து வந்து மெயினாக ஃபஸ்ட்டு பண்ணது குலதெய்வ கோயில் வழிபாடு தான். நம்ம என்ன தான் கல்ஃபில் ஒரு 10 மாதம் இருந்தாலும் அங்கே வந்து ஏதாவதுனால நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுக்கோம் இல்லையா? ஸோ வந்து நம்மளோட வேண்டுதல் எல்லாமே வந்து குலதெய்வ கோயிலில் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னா அப்போ தான் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்து வரும். காலையில் போனதுமே வந்து பொங்கல் விட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெண்பொங்கல், அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல், அது போக வந்து பிரசாதமாக சாம்பார் சாதமும் ரெடி பண்ணியிருந்தோம். என் பட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய்மிதமும் இருந்துச்சு, மொட்டை போடுற நெய்மிதமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பூ முடி எடுப்பாங்க. அதாவது நம்மளோட முடியில் வந்து கீழே கொஞ்சம் பூவை சுற்றிட்டு அதில் கொஞ்சமாக கட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் வந்து பூ முடி எடுத்திருந்தேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாம்பார் சாதமும் சூப்பராக ஒரு 3 கிலோ அளவுக்கு வந்து சாம்பார் சாதம் ரெடி பண்ணியிருந்தோம். குவான்டிட்டி வந்து எங்கள் வீட்டில் ஆட்கள் வந்து கம்மி தான். அம்மா வீட்டு சைடில் யாருமே வரல. ஆனால் எங்கள் கோயில் வந்து அப்படியே மெயின் ரோட்டில் நல்ல ஒரு காத்தோட்டமாக சூப்பராக இருக்கும். கோயில் சுற்றி எப்பவுமே ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டிலே வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு சூப்பராக போச்சு அந்த டே. பட்டுக்கும் சூப்பராக மொட்டை போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.